அனைத்து இந்திய தமிழ் சங்கம் நடத்துகின்ற விழா. இந்த விழாவில் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் H.V. ஹண்டே அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார் என்கிற பொழுது அதில் பொதிந்துள்ள காரணங்களை நான் விளக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, கன்னடம். கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் அவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் அவருக்கு அரசியல் கற்றுத்தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, மூதறிஞர் ராஜாஜி. ஆவடி குமார் அவர்கள் JTVயிலே அடிக்கடிக்கு வரார், பார்த்துருக்கீங்கல்ல? அந்த டிவி மட்டும் இல்லை, இன்னும் மற்ற மாற்று கட்சி டிவியில கூட வரார். டிவி தொலைக்காட்சியினுடைய அந்த கருத்தரங்கில் வாதத்தில் ஆவடி குமார் அவர்களை தோற்பதற்கு இனிமேல் ஒருத்தன் பறக்கணும். என்னால கூட முடியாது. I won't be able to defeat him. I am supposed to be a good argumentator, but I won't be able to. அவ்வளவு சிறப்பாக அவருடைய டிப்பிக்கல் ஆக்ஷனில் அவர் பேசுவார். அந்த வகையில் அவரை பாராட்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சென்ட் ஜோசப் பல்கலைக்கழகம் பெங்களூர் பேச்சாளர், சிறப்பாக பணியாற்றுபவர். அடுத்து நீங்க அவரை தொடர்ந்து கைமாமணி நாகமிழ்துறை பேராசிரியர் முனைவர் V. சரளா ஆறுமுகம் அவர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.